ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் இஸ் கிரேஸ் குரு கிருபமோயா பிரபு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Hare Krishna, கிருஷ்ண பிரபு. Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. பிரபு, நீங்க ஸ்கிரீன் ஷேர் கேக்குறதா? பண்ணீங்களா? ஆர் யூ வாண்ட் மீ டு ஷேர் த ஸ்கிரீன் பிரபு? இல்ல ஸ்கிரீன் ஷேரிங்லாம் வேண்டாம் ஒன்றும். ஓகே, ஓகே, ஃபைன். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஜஸ்ட் நீங்க இது பண்ணிடுங்க, பாசுரம் மட்டும் ஸ்பாட்லைட் பண்ணி, டிஸ்பிளே பண்ணுங்களா? ஓகே. பாசுரம் ஸ்பாட்லைட் பண்ணிட்டுங்களா? ஓகே, ஃபைன். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. பாசுரம் மட்டும். ஓகே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யம் சாக்ஷாக்ஷமாக்கருணயா கமலா விமான்யம் கோதாவன்ய சரணம் பிரபத்தியே. பகவானோட அனுகிரகம் அண்ட் தாமோதர் தேஷ் பக்தர்கள் அண்ட் அவ எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய நம்ம புதுமான வைஷ்ணவர் பிரபு அண்ட் மாதாஜி ரெண்டு பேரும் வந்து அற்புதமா வந்து கைட் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இதை வந்து ஒரு சர்வீஸா வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கார் பிரபு அண்ட் மாதாஜி ரொம்ப வருஷ காலமா. ஸோ எல்லாரோட பிளெஸிங்ஸோட அண்ட் அவளோட சேவாவை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு சின்ன முயற்சி இன்னைக்கு 11வது பாசுரம். இதுல பிரபு இந்த இதுல கேமரா இது பண்ணிடலாமே, நீங்க ஸ்பாட்லைட் பண்ணிடலாம். எஸ் பிரபு. ஓகே. Parameshwar Gaura Prabhu and Mataji and all Damodar Desh devotees and சென்னையில் இருக்கக்கூடிய டிவோட்டிஸ் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி இந்த ஒரு சேவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கா வருஷா வருஷம். ஸோ எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள் அண்ட் கூடியிருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். நம்ம அந்த 11வது பாசுரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன வருஷமும் 7வது பாசுரம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இது பிரணாம ஸ்லோகத்தை வந்து பார்த்திருந்தோம் ஷார்ட்டா. இது வந்து கோதா ஸ்துதி அப்படின்னு வேதாந்த தேசிகர் கம்பைல் பண்ணினது. அதுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு அழகான கதையும் உண்டு. இந்த விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்வயம் ஆண்டாள் நாச்சியார் வேதாந்த தேசிகர்கிட்டேந்து ஏன்னா அவருக்கு வந்து கவி சிம்மம் அப்படின்னு ஒரு இந்த அற்புதமான ஒரு இது உண்டு, திருநாமம். அவரை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய இது உண்டு. அவ்வளோ ஒரு திவ்யமான ஒரு ஒரு பொயட்டிக் டிவோட்டி, அவ்வளோ ஒரு அமேசிங் கம்போசிஷன் அவருக்கு எல்லாமே. ஸோ அவர் கம்பைல் பண்ண அவர்கிட்டேருந்து கேட்கணும். ஏன்னா முந்தின நாள் வந்துடுறார், ரங்கமன்னாரையும் ஆண்டாள் நாச்சியாரையும் தரிசனம் பண்ணணும், அவரை புகழ்ந்து பாடணும் அப்படிங்கிறதுக்காக வந்துடுறார். ஆனா பிரதோஷ காலம் அப்படிங்கிறதுனால அப்ப பாடலை, கோயிலுக்கு போய் தரிசனத்துக்கு போயும் ஆனா வந்து பாடாம இருப்பார். போயிட்டு தரிசனத்தை பண்ணிட்டு வந்துடுவார். ஆனா ஆண்டாள் நாச்சியாருக்கு வந்து அவரை கேட்கணும், அவர்கிட்ட அவரோட அந்த பாடல்களை குளோரிபிகேஷன்ஸ் வந்து புகழை வந்து கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது. அடுத்த நாள் சேவா காலத்துல உற்சவமூர்த்தி ஆண்டாள் நாச்சியாரோட வீதி புறப்பாடு வந்து ஒரு பர்டிகுலர் பாதையில பிளான் பண்ணியிருப்பா. ஆனா அந்த பாதையிலேருந்து மாறி அந்த அன்னைக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு பகவானோட ஒரு எதிர்ச்சியா ஒரு ஏற்பாடு, அங்க வந்து ஏதோ ஒரு தீட்டு சம்பவம். ஆனால் அந்த பாதையில போக முடியாது, வேற வழி இல்லை. இவர் தங்கி இருக்கக்கூடிய குடிர், வேதாந்த தேசிகர் எந்த குடிர்ல தங்கி இருக்காரோ அந்த பாதையில தான், அந்த ஸ்ட்ரீட் வழியா தான் வந்து, தெரு வழியா தான் வந்து தாயாரோட புறப்பாடு நடக்கணும், வீதி விழா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சுச்சுவேஷன் அமையும். ஸோ இதனடா அது நம்மளோட தெருவிலேயே வந்து உலா வரத்துக்கான ஒரு அமைப்பே கிடையாது. எப்படி இந்த பக்கம் என்ன வரா, யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏன்னா மேலதாளத்தோட சவுண்டு கேட்கறது, யார் வரா அப்படின்னு பார்த்தா தாயார் ஆண்டாள் நாச்சியாரோட வீதி உலா வருது. வந்து அங்க ஸ்டக்காய் நின்றுறது அந்த பல்லாக்கு. அப்போ வந்து பாட ஆரம்பிக்கிறார். பேசிக்கலி இந்த கோதாஸ்துதி அந்த சீன்ல தான் வந்து பாடினார் வேதாந்த தேசிகர். அதோட முதல் ஸ்லோகம், ஒரு 29 ஸ்லோகங்கள், அதோட முதல் ஸ்லோகம் தான் இந்த விஷ்ணு சித்த கல்பனன்
குலநந்தன கல்பவல்லி ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாவிமான்யம் கோதா அன்ய சரணம் சரணமம் பிரபத்தே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பகவத் ராமானுஜர் ரங்கநாதரிடத்தில் சரணடைந்தாரோ, தாயாரை மையமாக வைத்து சரணடைஞ்சாரோ, அதே மாதிரி வந்து தன்னோட சரணாகதியை வந்து ஆண்டாள் நாச்சியார் மூலமாக வேதாந்த தேசிகர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு இதுல. அதுல ரொம்ப அழகானது என்னன்னா, கல்பக விருட்சம், மாதா வந்து கல்பக விருட்சம். ஆனா அந்த கல்பக விருட்சம் எப்படின்னாக்கா கொடி மாதிரி இருக்காது. குலநந்தன கல்பவல்லி. அந்த கொடி அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு இதை படர்ந்து இருக்கணும் இல்லையா, சார்ந்து இருக்கணும் இல்லையா. யாரை சார்ந்து இருக்கா அப்படின்னாக்கா ரங்கராஜன் அப்படின்னா ஒரு ஹரிச்சந்தன மரத்தையே எப்பயுமே வந்து அந்த கோதா அப்படிங்கிற கொடி வந்து சார்ந்து இருக்கா. அண்ட் அந்த கொடி எந்த நந்தவனத்தில் இருக்கு அப்படின்னாக்கா விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற அவரோட குலத்தில் பிறந்த அவதரித்த அந்த கற்பகவருட்ச கொடியான கோதா எப்பயுமே வந்து ரங்கராஜன் அப்படிங்கிற அந்த ஹரிச்சந்தன மரத்தையே வந்து சார்ந்து இருக்கு. அந்த யோக திருஷ்யாம் அப்படியே கான்ஸ்டன்ட்லி எப்பயுமே வந்து கனெக்டட். கடுகளவு கூட வந்து மாதா ஆண்டாள் நாச்சியார் வந்து ரங்கராஜன் சேர்ந்து விலகி இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுவே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தாயாரோட குணம், குணார்ணவம், குணக்கடல், குணசமுத்திரம். எப்படிப்பட்ட குணங்கள்? க்ஷமாம், க்ஷமாம் அண்ட் கருணை. கருணையும் க்ஷமா மன்னிக்கும் தன்மையும் பொருந்திய தாயார். அதனால உங்களிடத்து சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த தேசிகர் ஆரம்பிக்கிறார். ஸோ நம்மளும் இந்த 11வது பாசுரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆழ்வார் ஆச்சாரியர்கள், பக்தர்கள், வைஷ்ணவர்கள் எல்லாரையும் சரணடைந்து கொஞ்சம் இந்த பாசுரத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா ஒரு 30 பாசுரத்தில் என்டையர் பாகவதத்தோட கருத்தையே வந்து இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது ஒரு சாமான்யமான ஒரு சேவை இல்லை. ஸ்வயம்மா பூமாதேவி. அதனால தாயாருக்கு முடியாத ஒரு இதுன்னு எதுவுமே கிடையாது. நான் அவ்வளோ இதா சுருக்கி நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது இருந்த ராமாயணம் அது எடுத்துட்டோம்னா ஒரு 24,000 ஸ்லோகம். அண்ட் மகாபாரதம் எடுத்துட்டோம்னாக்கா அது 1.25 லட்சம் ஸ்லோகம். ஆனா பாகவதம் எடுத்துட்டோம்னாக்கா 18,000. ஸோ அதோட கண்டென்ஸ்டு வெர்ஷன் இருக்கா, அதோட சுருக்கின இது ஏதாவது நமக்கு இருக்கா அப்படின்னா எப்பயுமே எங்க இது பண்ணாலுமே நமக்கு இந்த நேர்வழியோட குறுக்கா எப்படி சீக்கிரமா வந்து நம்ம அதை அச்சீவ் பண்றது, அதுக்கு நமக்கு என்ன மார்க்கம் இருக்கு அப்படின்ட்டு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேடுவோம். ஓகே. அந்த மாதிரி பாகவதத்தை ஆனா அந்த ஒரு 30 பாசுரங்கள்லயே வந்து அந்த தத்துவத்தை வந்து சுருக்கி மாதா கொடுத்துருக்கா. ஆனா இந்த 30 பாசுரத்தையும் இன்ஃபேக்ட் அந்த இதுல தனியன் பிரார்த்தனை ஸ்லோகங்கள்ல சொல்லும் போது இந்த இதை கூட சொல்ல முடியாதவாளை வந்து மானிடரை வையம் சுமப்பது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெறும் பாரம், பூமிக்கு பாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியாஸ் எழுதியிருப்பா. ஸோ கலியுகத்தோட கோலாகலம் அது என்ன பண்றது. ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு திவ்யமான ஒரு காலத்துல நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இன்னைக்கு இந்த 11வது பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று பெருக்கச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஸோ 11ல இருந்து 15வது பாசுரம் இது வந்து ஒரு 3வது செக்ஷன். இதுல திருப்பாவையில ஒரு குரூப் ஆஃப் பெண்களை வந்து எழுப்பக்கூடியது. இதுல ஆச்சாரியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான கமெண்ட்ரி வியாக்கியானங்கள்லாம் இதுக்கு கொடுத்திருக்கா. இதுல ஒரு சில வியாக்கியானங்களை பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பாகம் நம்ம திருப்பாவையில பார்த்தோம்னா பல பாசுரங்கள்ல வந்து நாமசங்கீர்த்தனத்தின் முக்கியத்துவத்தை வந்து மையப்படுத்தி பாசுரங்கள் பகவானை பத்தி கேட்கறதும் பாடுறதும் சிரவணமும் கீர்த்தனமும் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத வந்து முக்கியத்துவப்படுத்தி வந்து பாடிக்கக்கூடிய பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இதுல யாருக்காவது ஞாபகம் இருக்கா எந்தெந்த பாசுரங்கள்ல அந்த மாதிரி இருக்குன்னு பிரீஃபா? இதுக்கு முன்னாடியுமே ஒரு பாசுரம் ஒண்ணு முடிஞ்சிருக்கும், ஞாபகம் இருக்கா? இதுல வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்.
ஸோ பகவானோட புனித நாமங்களை பாடுறது கேட்கறது அப்படிங்கிறது பாகவதத்துல 6-14 அஜாமிலனோட அந்த சரித்திரத்துல வர அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு டிஸ்கஷன் இவாளுக்கும் யமதூதாஸ்க்கும் விஷ்ணு தூதாஸ்க்கும் உள்ளதுல அந்த 6:2-14 உள்ள ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஹரிநாம சங்கீர்த்தனத்தோட பிரபாவத்தை வந்து ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் சுக்தேவ் கோஸ்வாமி. சங்கீர்த்தியம் பரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் கேளனமேவ வா வைகுந்த நாம கிரகணம் அசேஷ அக ஹரம் விதோஹோ அப்படின்னு சொல்லிட்டு அசேஷ அக ஹரம் விதோஹோ. இந்த பகவானின் புனித நாமங்களை பாடுறது அப்படிங்கிறது இருக்கே, அது மாதிரி அதை காதால் கேட்டு வாயினால் பாடும் பொழுது அசேஷ அகன்னா பாவம், அசேஷ சேஷனாக்கா மிச்சம், மிச்சம் மீதி இல்லாத பாவங்களை மிச்சம் மீதி இல்லாமல் என்ன நடக்கிறது, ஹரம் அபகரிக்கப்படுறது, கம்ப்ளீட்டா எல்லா பாவங்களும் காலி ஆயிடுறது. ஆனா யாரை பாடும்போது வைகுந்த நாம கிரகணம், அந்த வைகுந்தனின் நாமங்களை நம்ம பாடும் பொழுது, பகவானின் நாமங்களை பாடும் பொழுது எல்லா விதமான பாவங்களும் மிச்ச வீதி இல்லாமல் அபகரிக்கப்படுறது. சரி, அதுக்கு வந்து நம்ம வந்து அப்படியே இது வந்து நம்ம வந்து எங்கேயாவது இமயமலையில போயிட்டோ இல்லைன்னா பகவானோட சந்நிதிக்கு முன்னாடியோ இல்லைன்னா வீட்லயோ உட்காந்து அந்த மாதிரி பாடினா தானா, இல்ல எந்த அளவுக்கு ஒரு எக்ஸம்ஷன், ஒரு ரொம்ப ஒரு சுலபமான முறையில வந்து நமக்கு சாஸ்திரம் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு, பகவான் நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்காருனாக்கா அந்த ஸ்லோகத்தோட முதல் 2 வரிகள் சங்கேத்தியம் பரிஹாஸ்யம் ஸ்தோபம் ஏளனம். ஏளனம் சும்மா கேலிக்காக பாடுறது, ஸ்தோபம் என்டர்டைன்மெண்ட், சும்மா மியூசிக்கல் என்டர்டைன்மெண்ட் பாட்டு போட்டு அந்த மாதிரி சும்மா ஒரு கேளிக்கைக்காக வந்து பாடுறது. சங்கேத்தியம் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக, கேஷுவலா, சரி யாரோ எல்லாரும் பாடுறா சரி நானும் கையை தட்டி பாடுறேன் அப்படின்னு பாடுறது. பரிஹாஸ்யம் கேலி செய்யறதுக்காக. சோ இந்த மாதிரிலாம் அந்த வைகுந்தனின் நாமத்தை பாடினால் கூட மிச்சம் மீதி இல்லாமல் எல்லா பாவங்களையும் அபகரிக்கக்கூடியது வந்து பகவானின் புனித நாமத்தை பாடும்போது நடக்கக்கூடிய விஷயம். அவ்வளவு ஒரு அதீதமான பிரபாவம்ங்கிறது வந்து பகவானின் நாமத்தை பாடும்போதும் கேட்கும் போதும் நடக்கக்கூடியது. சோ அதனால நாங்க எல்லாரும் முகில்வண்ணன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, நாங்க எல்லாரும் இப்ப வந்து உன்னுடைய முற்றத்துக்கே வந்துட்டோம். தோழி, உன்னுடைய வீட்டு முற்றத்துக்கே வந்து அந்த முகில்வண்ணனை பத்தி பாடின்னு இருக்கோம், அண்ட் நீயும் அந்த பாட்டுல நீ கலந்துக்கணுமே, வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு குரூப் ஆஃப் பெண்களை எழுப்புறா ஆண்டாள் நாச்சியார். முகில்வண்ணன் கருணீல மேனியுடைய திருமேனி உடைய பரமபுருஷ பகவானை பத்தி நாங்க பாடிட்டு இருக்கோம், வீட்டோட முற்றத்துக்கே நாங்க வந்துட்டோம். ஆனா நீ என்னடான்னா சிற்றாதே பேசாதே, ஒரு கடுகளவு கூட அசையாம நீ இன்னும் பேசாம நீ பாட்டு படுத்துட்டு இருக்கியே, எற்றுக்கு உறங்கும், சிற்றாதே பேசாதே எற்றுக்கு உறங்கும், இந்த மாதிரி நீ ஒரு உறக்கத்துல ஒரு அதீதமான உறக்கத்துல இருக்கியே, நீ எழுந்து வந்து முகில்வண்ணனை பத்தி பாடுவோம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் எழுப்புறா. அதுல அந்த பெண்ணை பத்தி கம்பேர் பண்ணும் பொழுது அந்த பாசுரத்தோட நடுவுல உள்ள ஒரு சில அழகான அப்படியே நான் கொஞ்சம் ஆக்சுவலி ரிவர்ஸ்ல போறேன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அந்த பெண் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, ஒரு நீ வந்து இந்த மாதிரி அதீதமான உறக்கத்துல இருக்க, ஆனா நீ வந்து உன்னோட சுபாவம் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீ எப்படின்னா புற்றறிவு அல்குல், இந்த புத்துக்குள்ள பாம்பு உள்ள போனோம் அப்படின்னாக்கா, பாம்புக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைபாகம் வந்து பெருசா இருக்கும், வால் பக்கம் போக 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 சிரித்துண்டே வரும். அதே பாம்பு புத்தோட அந்த துவாரம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ தனக்கு எவ்வளவுதான் உடம்பு பெருசா இருந்தாலும் தடியா இருந்தாலும் தன்னை அப்படியே சுருக்கிண்டு வளைஞ்சு நெளிஞ்சு அழகா அந்த பாம்பு உள்ள போயிட்டு வெளியில வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிரித்த இடை, ரொம்ப ரொம்ப சின்ன இடை. இதுக்கு அழகா ஒரு இது சொல்லணும் அப்படின்னா கம்பராமாயணத்துல மாதா பகவான் ராமர், சீதா மாதா, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. அந்த இதை வர்ணிக்கும் பொழுது பொய்யோ எனும் இளையாளுடன் போனாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் கம்பராமாயணத்துல கம்பர் பாடுவார். இடை பொய். சீதா மாதாவோட இடை எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, இடையே கண்ணுக்கு தெரியலையாம். எந்த அளவுக்கு வால்மீகி ராமாயணத்துல அதை வர்ணிக்கும் பொழுது
நம்ம கையை இப்படி சாமுந்திரிகா லட்சணம் படி கையை இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இந்த கைக்குள்ள வந்து இடை மறைஞ்சு போயிடணும் அப்படிம்பார். அதே மாதிரி சீதாதேவியும் சூர்பனகையும் வந்து அந்த இடையை பத்தி கம்பேர் பண்ணும்போது சீதா அது சூர்பனகைக்கு இடைதான் முழுசா இருக்கு, உடம்பு பூரா வந்து அந்த இடுப்பு தான் இருக்கு. அதுக்கு மேல தலை கை கால்லாம் ஏதோ முளைச்சா அந்த கத்திரிக்காய்க்கோ உருளைக்கிழங்கோ கை காலை ஒட்ட வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இடையே அவ்வளவு பெருத்து பருமனா இருக்கு. ஆனா சீதா தேவிக்கு வந்து இதுக்கு மேல வந்து ஆஹ் ஆஹ் இடைன்னு ஒண்ணு இருக்கோ அப்படின்னு சொல்லி தேடிதான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடை அமைப்பு மாதாக்கு, மாதா சீதைக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இடை அமைப்பு சாமுந்திரிகா லட்சணம் படி இருக்கக்கூடியது. ஓகே, நீயோ வந்து அவ்வளவு ஒரு அழகான ஒரு இடை உள்ள ஒரு திவ்யமான பெண், நீ இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கியே. நாங்க பாரு எல்லா தோழிகளும் வந்து உன்னோட இங்க வந்திருக்கோம், உன்னோட முற்றத்துக்கே வந்திருக்கோம். அதே சமயத்துல இந்த நம்மளோட இந்த ஆயர்பாடி இது வந்து அதை இந்த புனம் அப்படின்னாக்கா காடு, காடை அழகுபடுத்தக்கூடியது வந்து மயில். நம்மளோட இந்த விருந்தாவனத்தை வந்து அழகுபடுத்தக்கூடிய ஒரு மயில் போல நீயும் இருக்காய். இன்னொரு பக்கம் சிரித்த இடையுள்ள ஒரு அழகான ஒரு பெண் நீ. நீ வந்து எங்களோட வந்து பகவானை பத்தி, இந்த முகில்வண்ணனை பத்தி பாடுறதுக்கு நீயும் வர வேண்டாமோ? ஆனா நீ வந்து இவ்வளவு ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கியே அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியானம். அண்ட் ஏன் வந்து பாம்போட அதை வந்து தொடர்புபடுத்தி அதை அந்த வியாக்கியானத்தை கொடுக்கணும் அப்படின்னா, பெண்கள் அப்படின்னு எடுத்திருந்தாலும் சரி, ஆணாக எடுத்திருந்தாலும் சரி, பதிவிரதா தன்மை, சேஸ்டிட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அந்த பதிவிரதா தன்மை வந்து ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம எல்லாரும் நம்மளோட பத்னித்துவம், அந்த பதிவிரதா தன்மையை பகவான் அந்த முகில்வண்ணனிடத்தில் அர்ப்பணித்து நம்ம இருக்க வேண்டியவா. நம்மளோட என்டையர் பிராணனே வந்து அந்த கிருஷ்ணருக்காக உள்ளது. ஆனா நம்ம இந்த மாதிரி கடந்து உறங்கலாமோ? அதனால ஏன் வந்து அதை பாம்போடு ஒப்பிட்டு சொல்றா அப்படின்னாக்கா, மிருகங்கள்லயே மனிதர்கள் அல்லாது இருக்கக்கூடிய ஜீவன்கள்ல பாம்புக்கு மட்டும் வந்து அந்த பதிவிரதா தன்மை உண்டாம். இது வந்து ரீசெண்டா கேள்விப்பட்டேன். அதுக்கு வந்து ஒரு உதாரணமா கதையும் உண்டு. பரசுராமர், பகவான் பரசுராமர் 21 தலைமுறைகள்ல இருக்கக்கூடிய சத்திரியர்கள் எல்லாரையும் வதம் பண்ணிட்டு அதன் மூலமாக உண்டான அந்த ரத்த ஆறு அது வந்து 5 குளமாக மாறி, சாமந்த பஞ்சகம், குருக்ஷேத்திரம் சொல்றோம் இல்லையா, அது சாமந்த பஞ்சகம் அப்படின்னு இன்னொன்னு சாஸ்திரத்துல அதுக்கு ஒரு இதுவும் உண்டு. அந்த மாதிரி குளங்களாக மாறி அந்த கஷேத்திரம் இருக்கு. அவர் இந்த வதம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்றார், ஸோ இப்ப எல்லா ராஜாவும் பூமிக்கு பாரமாக இருந்த சத்திரியர்கள் எல்லாம் அழிச்சாச்சு. அந்த நாடு, அவளோட பொருள் செல்வங்கள் எல்லாம் இப்ப வந்து அவளோட பூமி எல்லாம் இப்ப வந்து பரசுராமரோட இதுல இருக்கு. நானும் வந்து தவத்தில் நாட்டம் உள்ளவன், எனக்கு வந்து இந்த நாடு இந்த இதெல்லாம் சொத்தெல்லாம் வச்சிருந்து நான் என்ன பண்ண போறேன், அதனால இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஷ்யப மகரிஷியை கூப்பிட்டு அவருக்கு வந்து அதை தானமா கொடுக்கறதுக்காக அவர் காஷ்யபரை கூப்பிடுறார். காஷ்யப மகரிஷிக்கு ஒரே பயம். இந்த இந்த இது நடக்கிறது வந்து அந்த சாமந்த பஞ்சகத்துல குருக்ஷேத்திரத்துல நடக்கிறது. பரசுராமர் இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு அந்திம சம்ஸ்காரம், ஜமதக்னிக்கு வந்து நான் இதை கொண்டு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணியாச்சு, இனி எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், இந்தாங்க அப்படின்னு தானமா கொடுக்க இது பண்ணும்போது இவருக்கு பயம் என்னன்னா, இவரோ ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களையும் கொண்டு இந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் சேர்த்து இங்க இது பண்ணி வச்சிருக்கார், நம்ம போயிட்டு இதை வந்து தானமா வாங்கிக்கிறதா அப்படின்னு இவருக்கு முதல்ல காஷ்யப முனிக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அதனால வாங்கிக்க மாட்டார். சரி நீங்க வந்து போயிட்டு இந்த சந்தியா காலம் வரும், ஸோ அதனால நீங்க போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட இந்த இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது பரசுராமர் ஸ்நானத்துக்காக போயிடுறார். அந்த கேப்ல ஒரு சீனை வந்து கஷ்யப மகரிஷி பாக்குறாரு. ஒரு பெரிய பாம்பு புத்து, அந்த பாம்பு புத்துக்குள்ள ஏற்கனவே வந்து ஒரு பெண் பாம்பு உள்ள இருக்கு. ஓகே, அப்ப வேறு ஒரு ஆண் பாம்பு, அந்த பாம்பு கூட்டத்தில் அல்லாத, அந்த பெண்ணோடு தொடர்பில் அல்லாத வேறு ஒரு ஆண் பாம்பு வந்து வலுக்கட்டாயமாக அந்த புத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்ணும்போது இந்த பெண் பாம்பு வந்து அந்த பெண் பாம்புக்கும் ஆண் பாம்புக்கும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன சலசலப்பு சண்டை நடந்து அந்த ஆண் பாம்பு கஷ்யப முனிக்கு முன்னாடி வந்து வதைக்கப்படுறது. அப்போ வந்து அவருக்கு தெரியுது இந்த பெண் பாம்போட அந்த பதிவிரதா தன்மை எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அந்த சீன் எதுக்காக வந்து பகவான் அந்த மாதிரி ஏற்பாடு பண்றாருனாக்கா, இதெல்லாம் நடக்கிறது வந்து குருஷேத்திரத்துல. ஸோ இந்த குருஷேத்திர பூமி அப்படிங்கிறது வந்து
இந்த மாதிரி பாவங்களால் சூழ்ந்தது கிடையாது. அதுக்கு என்னைக்குமே அந்த பதிவிரதா தன்மை உண்டு. எப்படி பாம்புக்கு அந்த பதிவிரதா தன்மை இருக்கோ, இந்த சாமந்த பஞ்சகத்திற்கு குருஷேத்திரத்திற்கு வந்து களங்கம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத அவருக்கு புரியப்படுத்துறதுக்காக பகவானால் நடத்தப்பட்ட ஒரு சின்ன லீலை அது. அதை பார்த்த உடனே புரியறது இருக்கு. தென் பரசுராமர் வந்து கொடுத்த உடனே அந்த இதை தானமா வாங்கிக்கிறார். சோ இந்த பெண்கள் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையே அந்த முகில் வண்ணனுக்காக அர்ப்பணம் பண்ணிருக்கணும். நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்க கூடாது. அதனால நீயோ ரொம்ப ஒரு அழகான பெண், உன்னை வந்து பார்த்தாலே கிருஷ்ணருக்கு வந்து பிடிக்குமே, நீ இப்படி இருந்து தூங்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறா. இன்னொரு ஒரு காரணம் ஏன் வந்து இந்த புத்தை வந்து பாம்பு புற்றை வந்து உதாரணமா எடுத்துக்கிறா அப்படின்னாக்கா, ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து உள்ள இருந்து நான் பார்த்தது கிடையாது, படிச்சதுதான். அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம் வந்து 23 டிகிரி. 23 டிகிரிங்கிறது வந்து நமக்கு வந்து சுகமா சௌக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு டெம்பரேச்சர். நம்ம வீட்டிலேயே பாத்தீங்கன்னாக்கா அந்த 23 24 டிகிரியில் தான் வந்து ஏசி நம்ம வச்சுட்டு இருப்போம். ம். அதோட கீழே இருந்தாலும் நமக்கு வந்து குளிரா இருக்கும். அண்ட் அதிகமா இருந்ததுனாக்கா சூடு தாங்க முடியாது நம்மளால. ஸோ பாம்பு புத்துக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ உனக்கு என்ன, நீ வந்து ரொம்ப சுகமா உள்ள இருக்கு அப்படிங்கறனால நீ படுத்து தூங்கிட்டு இருக்கியோ, அந்த மாதிரி தூங்காத, அதுல இருந்து வெளியில வா. நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி காது காதால கேட்டு வாயினால பாடணும். வா அப்படிங்கிற அது ஒரு காரணமாக ஆச்சாரியா சொல்றா. இன்னும் நீ ஏன் பாம்பை இன்னொரு ஒரு காரணமா ஏன் எடுக்கணும் அப்படின்னாக்கா, வெளிப்படையா பார்த்தாக்கா, வெளியில பார்த்தோம்னாக்கா பாம்புக்கு வந்து காது கிடையாது. ஆனா நம்ம பொதுவாவே தமிழ்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப தீர்க்கமான தீக்ஷ்ணமான கேட்கக்கூடிய சக்தி அப்படிங்கும்போது நல்ல பாம்பு காது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா கலோக்கியலாவே நம்ம அதை சொல்லுவோம். ஓகே. வெளியில காது கிடையாது. ஆனா அந்த பாம்புக்கு அதோட உள் அமைப்பு, இன்னர் இயர், உள்ள இருக்கக்கூடிய அந்த காதோட அமைப்பு எந்த அளவுக்கு அப்படின்னா, காத்துல வரக்கூடிய அந்த அஹ், அஹ், அதிர்வுகள், அதே மாதிரி பூமியில இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகளை வச்சுட்டு சுத்தி என்ன நடக்கிறதுங்கிற அந்த சவுண்டை வந்து அந்த பாம்புக்கோட உள் காது கொண்டு வந்து பாம்பால தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ ஒரு தீக்ஷ்ணமான ஒரு கேட்கும் சக்தி பாம்புக்கு. அண்ட் எந்த அளவுக்கு அப்படின்னா ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி, ரொம்ப ரொம்ப லோ, ரொம்ப குறைவான அதிர்வு லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை கூட வந்து ஒரு பாம்பால கேட்க முடியும். நாங்க நீங்க நீ நீ அப்படிப்பட்ட ஒரு பெண், ஆனா உனக்கு அந்த மாதிரி கேட்கும் திறமை இருக்கு. நாங்களும் இவ்வளவு நேரமா வந்து கிருஷ்ணரை பத்தி பாடின்னு இருக்கோம், ஆனா நீ எழுந்து வர மாட்டேங்கிறியே, இன்னும் தூங்கின்னு இருக்கியே. சோ இது என்னன்னா, நம்ம எல்லாரும் நம்மளோட ஐம்புலன்கள்ல நம்மளோட காது எந்த அளவுக்கு பகவானின் புனித நாமத்தின் மேல் அர்ப்பணம் பண்ணணும், அதை வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கறத வந்து முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கூட ஆண்டாள் நாச்சியார் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை. ஓகே. இது ஓகே. இப்ப இந்த இந்த பகவானோட நாமங்களை பாடும் பொழுது இதுவோ வனம் அண்ட் மயில்லாம் எவ்வளவு அழகா ஆடுறது, தோகையை விரித்து மயில் ஆடக்கூடிய அற்புதமான அந்த ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கும். ஆனா நீ இவ்வளவு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கக்கூடாது. இன்னும் ஃபர்தரா அந்த பெண்ணை பத்தி சொல்லும் பொழுது அதே மாதிரி கோவலர்த்தம், ஒரு சாமானிய பெண் அல்ல. நீ வந்து குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி. இந்த கோவலர்கள், கோபர்கள், நந்த மகாராஜரின் பாதுகாப்புல இருக்கக்கூடிய இந்த கோபர்கள், அவளுக்கு வந்து குற்றம் அப்படிங்கிறது ஏதாவது ஒண்ணு இருக்கா? பகவானை பத்தி சொல்லும் போதும் குற்றமொன்றில்லாத கோவிந்தா, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு பாடுறா. அண்ட் கோபர்களும் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த அவளுக்கு என்ன ஸ்கூலா காலேஜ் எங்கேயாவது போயிட்டு இந்த பௌதிக கல்வி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் படிச்சாதான் வந்து பிரச்சனையே. ஓகே. அதனால மனதுல எந்த விதமான ஒரு விஷம புத்தியும் அவளுக்கு கிடையாது. மனமும் புத்தியும் ரொம்ப ரொம்ப ஒரு மாசற்ற நிலையில இருக்கக்கூடியவர்கள் வந்து இதுல விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய பிரஜவாசிகள். அவளுக்கு எந்த அளவுக்கு அவ ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையானவா அப்படின்னாக்கா, அந்த விகல்பமான எந்த ஒரு இதுவும் இல்லாதவான்னா, இடது கைக்கும் வலது கைக்கும் வந்து வித்தியாசமே வந்து அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பசுமாடு, கண்ணுக்குட்டி, கிருஷ்ணர், முடிஞ்சு போச்சு. அந்த விருந்தாவனம், கோவர்தனம், யமுனா, இவ்வளவுதான் அவளோட அறிவு கெட்டிய விஷயங்கள். ஸோ குறைங்கிறதே வந்து அவளோட செயல்கள்லயோ சிந்தனைகள்லயோ எதுவுமே கிடையாது. ஏன்னா முழு நேரம் அவளோட நோக்கம் எல்லாம் எப்படி கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்துவது, கிருஷ்ணருக்கு நம்ம எப்படி அவரை எப்படி சந்தோஷமா நம்ம வச்சுட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். இதுல கோவர்தன் லீலால பாகவதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு அழகான ஒரு செக்ஷன்.
கோவர்தன லீலை முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நந்தகோபர்ட்ட வந்து கோபாஸ்லாம் போயிட்டு அவரை பத்தி, கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். அவருக்கு எப்படி இவ்வளவு சக்தி, அவர் வந்து பகவானா? ஒரு க்ஷணப்பொழுது அவளுக்கு அந்த ஒரு எண்ணம் வரும். ஆனா அதுக்கப்புறம் பகவான் வந்து யோகமாயாவின் மூலமாக அந்த ஒரு சிந்தனையும் வந்து மறக்கடிப்பார். ஓகே, அதுல அந்த கோவர்தன லீலா நடக்கும் பொழுது ஆனா கிருஷ்ணர் வந்து அவரோட சக்தியோ, ஏன்னா ஜஸ்ட் ஒரு சுண்டு விரல்ல ஒரு கடுகை எப்படி சுமந்துன்னு இருப்போமோ அந்த மாதிரி வந்து கேஷலா வந்து பறந்து விரிந்த அந்த பிரம்மாண்டமான கோவர்தன மலையை பகவான் வந்து தன்னோட சுண்டு விரல்ல தரிச்சுட்டு இருக்காரு. அந்த அழகை பார்த்து அந்த 7 நாள் இந்த ஆச்சாரியா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அதை விளக்கி சொல்லும் போது, அந்த மலைக்கு கீழே, அந்த மலையை குடைக்கு கீழே வந்து இருக்கும்போது கிருஷ்ணரை அவரோட கிருஷ்ணர் வந்து அவரோட சக்தியை பத்தியோ அவரோட அந்த பராக்கிரமத்தை பத்தியோ கோபர்களுக்கு எந்த எண்ணமும் சிந்தனையும் வரல. காரணம் என்னன்னா, அவரோட கிருஷ்ணரோட அந்த அழகு அண்ட் இவாளுக்கு கிருஷ்ணர் பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பான்டேனியஸ் லவ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். இயல்பாகவே கிருஷ்ணர் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அன்பு, கோபிகைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு காதல், அந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாத்சல்யதா, இந்த காரணத்தினால் அந்த 7 நாள் அவரை சுத்திவா இருக்கும் போதெல்லாம் அவர் பேர் அந்த எண்ணம் எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த அழகுல மயங்கி போய் அதை ஆடி பாடி கொண்டாடின்னு இருக்கா அங்க. ஓகே, அந்த லீலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவாளுக்கு இந்த சந்தேகம் வருது. நந்தகோபர்ட்ட போயிட்டு கேட்கிறா. இயல்பாகவே கோபர்களுக்கு வந்து அந்த ஒரு அன்புங்கிறது இருக்கிறதுனால அவளோட நோக்கம்லாம் கிருஷ்ணருக்கு எப்படி ஆனந்தத்தை கொடுக்கறது, அவ்வளவே. கோபிகைகளுக்கு ராதாகிருஷ்ணருக்கு சேர்த்து எப்படி வந்து ஆனந்தத்தை கொடுக்கறது. எந்த விதமான ஒரு விஷம புத்தியும் அவளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட குற்றமில்லாத கோவலர்களின் குலத்தில் பிறந்தவள் நீ, பொற்கொடி. நீ வந்து இப்படி உறங்கலாமோ? கோ அலர், கோ அப்படின்னாக்கா ராஜா அண்ட் அலர். ஸோ இந்த பௌதீக விஷய சுபாவத்தின் காரணத்தினால, பௌதிக சிந்தனையின் காரணத்தினால அந்த லார்டிங் ஓவர் மெட்டீரியல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அகதா, அகம், மமா இதெல்லாம் கிடையவே கிடையாது அவளுக்கு. அவ்வளவு ஒரு பணிவான ஒரு எண்ணம் உடையவர்கள், மனதும் புத்தியும் உடையவர்கள் இந்த கோபர்கள். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு குலத்துல இருக்கும். அந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொற்கொடி வேற நீ. சாமானிய ஒரு பெண் அல்ல, ஒரு பொற்கொடி. தாயார் எப்படி வந்து பொன்னிறத்தில் இருக்காளோ அந்த மாதிரி ஒரு பொன்மையான நிறம் கொண்ட ஒரு பெண்மணி நீ. சோ இந்த பொற்கொடி என்ன பண்ணணும்? கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய ஒரு கம்பு பேர்ல தானே படரணும். நமக்கு முன்னாடி வந்து மாயன், மணிவண்ணன், முகில்வண்ணன் அவர் வந்து யசோதா மாதா கொடுத்த வெண்ணெயை சாப்பிட்டு அண்ட் திருடி வெண்ணெய சாப்பிட்டு நல்ல கொழு கொழு கொழுன்னு பருமனா இருக்கார். அந்த கம்ப இல்லவா வந்து நீ பற்றணும். இவ்வளவு ஒரு அழகான பொற்கொடி. ஆனா அந்த கிருஷ்ணன்கிற கம்பை பற்றாமல் நம்ம வந்து நீ வந்து இந்த மாதிரி ஒரு அதீதமான ஒரு உறக்கத்துல இருக்கியே. அண்ட் நம்மளோட குலம், இந்த ஆயர் குலம்ங்கிறது சாமானிய குலமா இல்லை. இது வந்து கற்று கறவைகள் பலகறந்து, கற்று கறவை கணங்கள் பலகறந்து. கணங்கள்னாக்கா கூட்டம், கூட்டமாக. எதோட கூட்டம்? கன்று அப்படிங்கிறது மெல்லினம், வல்லினம், அதாவது சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுல ஒரு சிங்கிள் தான் சொல்லும் போது கன்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த கன்றோட கூட்டங்கள் அப்படின்னு வரும்போது அதை கற்று அப்படின்னு சொல்லுவா. சரி, கன்றோட கூட்டங்கள் மட்டும்தான் இருக்கா? கன்று கூட்டம் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான தாய்ப்பசு இருக்கணுமே. அந்த தாய்ப்பசு எல்லாம் வந்து எப்படிப்பட்ட தாய்ப்பசு? ரொம்ப நலிஞ்சு, நம்ம ஊர்ல சென்னையில எல்லாம் போனோம் அப்படின்னாக்கா வந்து ஒரு சின்ன குழந்தைய விட்டா கூட அது அழகா எண்ணிடும் அந்த பசுமாடோட தேகத்துல இருக்கக்கூடிய இதை. ஓகே, சோ அப்படிப்பட்ட கூட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நீ. அதனால தயவு செய்து எழுந்துரு. The Lord with his wonderful white conch, he touched his foot. Then